பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. கர்த்தருடைய நாளிலே நான் மகிழ்ச்சியில் இருப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் மட்டும் நம்மை காப்பாற்றினார் அல்லவா? எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், கொரோனா மறுபடியும் வந்தாலும் கூட, உலகம் அதில் மாண்டாலும் கூட, கர்த்தராகிய தேவன் அவருடைய பிள்ளைகளை வேலையெடுத்து காப்பேன்னு சொன்னவர் மாறாதவராக இருக்கிறார். இன்னும் கூட தேவனுடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்பது அதிக கடமையாக இருக்கிறது. நாம் ஜெபிக்கவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பாக நாம் தானே தலையிலே தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தருடைய நாளிலே நாங்கள் உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆராதிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இப்போது மாய்ப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு போகிறோம். ஆதியிலே வார்த்தையாக இருந்த தேவன் மாம்சமான கர்த்தர், கிருபையும் சத்தியமான இருந்தவரை எங்களுக்கு வாசம் என்ன கர்த்தர், எல்லாவற்றையும் பார்த்து வார்த்தை மகிழ்ந்து சொன்ன கர்த்தர், வார்த்தை அற்புத அடையாளம் உறுதிப்படுத்த சொன்ன கர்த்தர் செய்யப்பட்டே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வார்த்தையை கேட்கிறவர்கள் பாதிப்பு இருப்பான்னு சொன்னால் சுகமாக்கும். ஆண்டவராய் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்திருப்பார் சொன்னால் குடும்பம் முழுவதுமாய் கர்த்தர் பாதுகாத்து ஜெபிக்கிறோம். வியாதிக்காக ஜெபிக்கிறவர்கள், ஆசீர்வாதத்துக்கு ஜெபிப்பவர்கள், அற்புதம் வேண்டி ஜெபிக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் சந்தியும் ஆசீர்வதியும் நீர் மாத்திரமாக ஏற்படும். இயேசு என்கிற நாமத்தின் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. இன்றைய நாளிலே நாம் பார்க்க போவது செய்தி. அன்று நாம் பார்த்தோம், எலிசா எலியாவின் மேல் விழுந்த சாவி எடுத்துக்கொண்டு எலியாவின் தேவன் எங்கே என்று கேட்டார். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நாம் பார்ப்போம். ஆனால் எலியாவின் தேவன் மாறாதவராகி, எலியாவின் தேவன் நித்தியராகி, எலியாவின் தேவன் அற்புதம் செய்வராகி, எலியாவின் தேவன் நேற்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் மகிமையின் தேவனாகவே இருக்கிறார். பொய்யுரையாத தேவனாக இருக்கிறார். வானத்தின் கீழே பூமியின் மேலே அருள்நாதரும் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிறேன் அப்பனா இயேசுவை தவிர வேறு தேவன் அல்ல. அவர் மாறாதவராக இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நம்முடைய செய்தி தெரியுமா? தேவனுடைய எலியாக்கள் எங்கே? ஆம், எலியாவின் தேவன் மாறாதவர். ஆனால் தேவனுடைய எலியாக்கள் என்று சொல்லுகிறவராக காணப்படுகிறோமா? வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். யாக்கோபின் நிருபத்திலே 5ஆம் அதிகாரம் 17-18 வசனத்திலே, எலியா என்பவன் நம்மை போல் பாடுள்ள மனிதனாயிருந்தும் அவன் மழை வரக்கூடாதபடிக்கு கருத்தாய் ஜெபித்தான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் கேட்டருளினார். மறுபடியும் ஜெபிக்கும் பொழுது மழை உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். எலியா என்பவன் நம்மை போல் பாடுள்ள மனிதன் தான். அவன் கருத்தாய் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். உண்மையாய் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். சுயநலமற்று ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். கர்த்தருடைய மகிமைக்கென்று ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். அவனுடைய ஜெபமே கர்த்தரை மகிமைப்படுத்தும் ஜெபமாய் காணப்பட்டது. தேவனுடைய பிள்ளையே, அதுதான் தேவனுடைய எலியாவாக இருந்ததின் காரணமே. அவன் எலியா தேவனுடைய மனிதனாய் காணப்பட்டதின் முதல் காரணம் என்ன? அவனுடைய ஜெபம். கருத்தாக ஜெபித்தான். நம்மை போல் பாடுள்ளவன் தான். ஆனால் அவனும் கருத்தாய் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். உண்மையாய் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். விசுவாசத்தோடு ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். சுயநலமற்று ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். தேவ மகிமை விளங்கும்படி ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். எந்த நிலையிலும் கர்த்தரை உயர்த்தவே அவன் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். கர்த்தருடைய பிள்ளையை நம்முடைய வாழ்வு விதமாய் காணப்படுகிறது. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கும்போது திஸ்பனாகிய எலியா சொல்கிறார், தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் என் வார்த்தையின்படியே மழை வரும் என்றும் வராது என்றும் அகபு ராஜாவை பார்த்து கூறுகிறார். தேவனுடைய பிள்ளையே, இவருடைய ரகசியம் என்ன? இவர் எலியாவின் தேவனாக அவர் இருக்க காரணம் என்ன? இந்த மனிதன் தானே தேவனுடைய எலியாவாக காணப்பட்டார். இவர் தேவனுடைய எலியாவாக காணப்பட 2வது காரணம், தேவனுக்கு முன்பாக நிற்கிற மனிதனாய் காணப்பட்டார். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் தேவனுக்கு முன்பாக நிற்கிறோமா? தேவ ஜனமாக இருக்கிற நாம் நம்முடைய ஜெபமே விதமாய் காணப்படுகிறது. நான் விதமாக சொல்லுவேன், எந்த ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பாக நிற்கிறானோ அந்த மனிதனை கர்த்தர் மனிதர்களுக்கு முன்பாக நிற்க வைக்க மாட்டார். எந்த ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிகிறானோ அந்த மனிதனைத்தானே கர்த்தர் மனிதர்களுக்கு முன்பாக முழங்கால் படிட வைக்க மாட்டார். எந்த மனிதன் தானே கர்த்தரை துதிக்கிறானோ அந்த மனிதன் தானே மனிதர்களை துதித்து, மனிதர்களை புகழ்ந்து, மனிதர்களை உயர்த்தி அவர்கள் தங்களை பூர்த்தி செய்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் கர்த்தருடைய மனிதராய் காணப்படுவார்கள். தேவனுடைய பிள்ளையை நான் விதமாக சொல்வேன், ஜெபிக்கிற மனிதன் தானே வல்லமை நிறைந்த மனிதனாய் காணப்படுவான். துதிக்கிற மனிதன் தானே வல்லமையால் நிரப்பப்பட்ட மனிதனாக காணப்படுவான். தேவனுடைய பிள்ளையை நம்முடைய ஜெபம் விதமாக காணப்படுகிறது. வேதம் சொல்கிறது,
நம்முடைய ஆண்டவர் ராம் முழுவதும் ஜெபித்தார் என்று சொல்லி, நம்முடைய ஆண்டவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து சென்று ஜெபித்தார் என்று வேதம் சொல்கிறது. நமது ஆண்டவர் சீஷரை அனுப்பிட்டு தனித்து ஜெபம் பண்ணினார் என்று வேதம் சொல்கிறது. வேதம் சொல்லுகிறது அவர்தானே மாம்சத்திலிருந்து நாட்களே பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் நம்முடைய தேவனுடைய ஜெபத்தை நாம் பண்பற்றுகிறோமா? வேதத்தில் நாம் வாசிக்கவில்லையா? 5 அப்பத்தி 2 மணி கரங்களை எடுத்தார், வானத்தை அண்ணாந்து பார்த்தார். லாசருவை வெளியே வந்து சொன்னார், வானத்தை அண்ணாந்து பார்த்தார். தலித்தாக சொல்லும் கர்த்தர் தேவனை பார்த்தார். தேவனுடைய பிள்ளையே, லாசருவை வெளியே சொல்வார், கர்த்தர் பரலோகத்தை பார்த்தார். தேவனை பார்க்காமல், தேவனிடத்தில் வார்த்தையை பெறாமல், தேவனுக்கு என்று முன்பாக நிற்காமல் அவர் எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடியவில்லை. அவர் காரணம் உலகத்திலிருந்து நாட்களே, மாம்சத்திலிருந்து நாட்களே தேவனை மகிழ்ப்படுத்துவராய் காணப்பட்டார். நம்முடைய ஜெபம் மாதிரி என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு ஒருவரே. இந்த அநேகர் ஜெபத்தை பற்றி எழுதியிருக்கலாம், தேவனுடைய பிள்ளை பேசலாம். ஆனால் ஜெபிக்க நாம் வேண்டும் என்று சொன்னால், ஜெபிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஜெபம் மனிதரை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து, அவர் நாசனாக இயேசு, அவரை பின்பற்றுவதாய் காணப்பட்ட நம்முடைய ஜெப வாழ்வு. தேவனுடைய பிள்ளையை வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 2 அதிகாரம் 1 வசனத்திலே, அன்னாள் ஜெபிக்கிறார், அது வெற்றியின் ஜெபமாய் காணப்பட்டது. 2 நாளாகவும் 7 அதிகாரம் 14 வசனம் சொல்லுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார், பரலோகத்தில் அவர் கேட்டு பாவத்தை மன்னித்து தேசத்திற்கு சாபத்தை கொடுப்பார்த்தாராம். ஆம் தேவனுடைய பிள்ளையே, அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய சனங்களாக இருக்கிற நாம் தானே தாக்குவோமா, ஜெபம் பண்ணுவோமா, பொல்லாத வழியை விட்டு திரும்புவோமா, கர்த்தருடைய சத்தத்தை ஆரம்பிப்போமா? அப்பொழுதுதான் தேசத்தின் நன்மை நம்முடைய கரங்கள் காணப்படும். வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 65:2 அவர் ஜெபத்தை கேட்கிறவர் என்று சொல்லி, நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் 15 அதிகாரம் 8:29 உண்மையுள்ள மனிதர்கள் ஜெபத்தை கேட்கிறாராம், நீதிமான்கள் ஜெபத்தை கேட்கிறாராம். தேவனுடைய பிள்ளையை நாம் உண்மையுள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்பார். வேதம் சொல்லுகிறது தானியேல் 6 அதிகாரம் 10 சொல்லுகிறது, அவன் தானே பத்திரத்து கையெழுத்திட்டு வைக்கிறது அறிந்த போதிலும் கூட தான் ஜெபித்து வந்தபடியே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க முழங்கால் படைத்து ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். தேவனுடைய பிள்ளையே, தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், 5 விளையாதது 50 விளையாது என்று சொல்லி. ஜெபிக்கிறவன் எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டே இருப்பார்கள். ஜெபிக்கிற மனிதனாய் காணப்படுகிறாயா? உன் ஜெபம் நேரம் விதமாய் காணப்படுகிறது. மத்திய 26:41 சொல்லுகிறது, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி. வேதம் சொல்லுகிறது லூக்கா 22:40 சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். தேவனுடைய பிள்ளை, எந்த ஒரு மனிதன் சோதனையில் அவங்க அகப்படுகிறானோ, ஆண்டவர் எனக்கு சோதனை மேல் சோதனை வரும் சொல்கிறானோ, அவர்கள் விழித்திருந்து ஜெபிக்கிற மனிதனாய் காணப்பட வேண்டும். அப்போஸ்தலர் 6:4 வாசிக்கிறோம், அப்போஸ்தலர்கள் ஜெபித்தார்கள் என்று சொல்லி. கொலோசியர் 1:9 சொல்லுகிறது ஜெபத்திலே விழித்திருங்கள் என்று சொல்லி, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று சொல்லி. யாக்கோபு 5:16 சொல்லுகிறது மற்றவர்களுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி. சங்கீதம் 55:15 சொல்லுகிறது அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் ஜெபம் பண்ணி முறையிடுங்கள் என்று சொல்லி. தேவனுடைய பிள்ளையே, ஜெப நேரம் எவ்விதமாய் காணப்படுகிறது? ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? முழங்கால் படிவர்களாய் காணப்படுகிறோமா? தேவனுடைய சொந்தத்தில் காத்திருக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? ஜெபம் அவர் மாம்சத்திலிருந்து நாட்களிலே பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்தார். தேவனுடைய பிள்ளையை, எந்த ஒரு மனிதன் தானே கண்ணீர் விடுகிறவனாய் இருக்கிறானோ, தேவ சமூகத்திலே அவன் கனி கொடுக்கிறவனாய் காணப்படுவான். எந்த ஒரு மனிதன் தானே தேவனுடைய சமூகத்திலே முழங்கால் படிக்கிறவனாய் இருக்கிறானோ, கர்த்தர் அவனை முழங்க வைக்கிறவனாய் காணப்படுகிறான். எந்த ஒரு மனிதன் தானே ஆண்டவரே நான் சாகுமாய்த்துமா இருக்கிறேன், என்னை எடுத்துக்கொள்ளும் அல்லது தேசத்தை தாரும் என்று கேட்கிறானோ, தேவ சமூகத்தை தன்னை வெறுமையாக்கி தாழ்த்தி ஜெபிக்கிறவனாய் காணப்படுகிறானோ, தான் ஒன்றுமல்ல என்று உடைந்து தன்னை கர்த்தர் உருவாக்கும் அளவுக்கு கேட்கிறானோ, அவன் சவால் விடுகிற மனிதனாய் காணப்படுவான். இன்று தேவனுக்கு தேவை சவால் விடுகிற எலியாக்கள். தேவனுடைய பிள்ளையை எலியாவாக மாறுவாய் ஆயத்தமாக இருக்கிறாயா? எலியாவின் தேவன் எங்கே என்று கேட்கிற நீதானே இந்த வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய எலியாவாக நீ இருக்கிறாயா? தேவனுடைய எலியா நாம் சொல்ல முடியுமா? வேதம் சொல்லுகிறது முழங்கால் படிக்கிறவன் முழக்கமிடுவான். எந்த ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பாக நிற்கிறாரோ அந்த மனிதனுடைய வார்த்தையை தேவன் கனப்படுத்துவார். தேவனுடைய பிள்ளையை, தேவனுக்கு முன்பாக நிற்கிற மனிதன் தேவனுடைய வார்த்தையை பெறாமல் எதுவும் பேச மாட்டான். தேவனுக்கு முன்பாக நிற்கிற மனிதன் தேவ சத்தத்தை கேட்டு செயல்படுவனாய் காணப்படுவான். தேவனுக்கு முன்பாக நிற்கிற மனிதன் தேவ சித்தத்தை செய்வனாய் காணப்படுவான். இன்றைய நாட்களிலே நாம் தேவனுக்கு முன்பாக நிற்கிறாய் காணப்படுகிறோமா? அகவுக்கு சொல்லிவிட்டார் மழை வராது என்று சொல்லிவிட்ட உடனே 1 ராஜாக்கள் 17 அதிகாரம்
4 வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கு ஆண்டவர் சொல்கிறார், மகனே, கேரி காற்றங்கரைக்கு போ, அங்கு அந்த தண்ணீரை குடி, உன்னை போஷிக்க நான் காகங்களுக்கு கட்டளையிடுவேன். காகங்கள் காலையும் மாலையும் 2 வேளை ஆகாரத்தை கொண்டு வரும். அதை புசித்து தாகத்திற்கு தண்ணீரை, ஆற்றின் தண்ணீரை குடித்து அங்கேயே ஒளிந்திரு என்று கர்த்தர் சொன்னார். அப்பா, என்னென்ன யோசித்து விட்டீர்கள் அப்பா? மாபெரும் காரியத்தை செய்ய என்னை பயன்படுத்தி யோசித்து பார்த்தேன். நீர் என்னை நேசிக்கிறீர் என்று சொல்லி, தேவரீர் என்னை கொண்டுதான் ராஜாவுக்கே சவர வைத்தீர், என்னை கொண்டுதான் வானத்தின் மழை அடைக்க வைத்தீர், என்னை கொண்டுதான் நான் சொன்னபடிதான் நடக்கும் என்று சொல்ல வைத்தீர். இப்பொழுது என்னையே நான் ஒரு விதமாக செய்கிறீர். ஆற்றங்கரைக்கு போய் அமர சொல்லி என்று சொன்னீர். சரிங்கப்பா, ஆனால் காகங்கள் கொண்டு வரும் என்று சொல்கிறீரே, காகம் கொடுப்பதை சாப்பிடு என்று சொன்னீரே. எவ்விதமாக ஆண்டவரே, நான் தாழ்மைப்பட்டு போகிறேனா? நான் தனி தள்ளப்படுகிறேனா? நான் தனி புறக்கணிக்கப்படுகிறேனா? தேவைக்கு மாத்திரம் பயன்படுத்தி மனிதர்களைப் போல நீர் மாறிவிடுகிறா என்று பல சந்தேகங்கள், கேள்விகள் அவனுக்கு வந்திருக்கலாம். ஆனால் வரவில்லை. காரணம், அவன் தானே தேவனுடைய எலியாவாக காணப்பட்டான். He never murmured against God. தேவனுக்கு விரோதமாக விரும்பிருக்கவில்லை, தேவனை சந்தேகிக்கவில்லை, தேவனிடத்தில் கேள்வி கேட்கவில்லை. தேவன் சொன்னதை செய்ய ஆயத்தமாக இருந்தான். இவன் தானே அப்படியே கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிந்து கேரித் ஆற்றங்கரைக்கு போய்விட்டார். போய்விட்ட உடனே காலை வந்தது. காலையிலே காகம் அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வந்தது. சாப்பிட்டார், தண்ணீர் குடித்தார். இரவு நேரம் வந்தது, மாலை நேரம். அப்பத்தையும் இறைச்சியும் சாப்பிட்டார், தண்ணீரை குடித்தார். தேவனுடைய பிள்ளையை தேவன் போஷிப்பார் என்று சொன்னால் இருவேளை போஷிப்பார். தேவன் போஷிப்பார் என்று சொன்னால் சத்தான உணவை போஷிப்பார். இன்று ஜனங்கள் தேவன் போஷிக்க விடாமல் இருக்கிறோம். ஆண்டவரே, நீர் என்னை நடத்தும் ஆண்டவரே, நீர் என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே, நீர் என்னை போஷியும் ஆண்டவரே, நீர் எனக்கு போதுமாயிரும் ஆண்டவரே என்று தேவ மனிதர்கள் எப்போது தங்களை பட்டினமாக கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து, அப்பா, என்னுடைய ஆகாரமும் நீர் எனக்கு தருகிறவர், வாழ்வும் நீர் எனக்கு தருகிறவர், என்னை பயன்படுத்தி ஒரு நீர் ஆண்டவரே, எனக்கு எல்லாம் நீரே என்று சொல்லி தேவனுடைய மனிதன் எலியாவாக இருக்கிறவன் தேவ சமூகத்தை தன்னை மட்டும் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் போஷிப்பார், சரியாக போஷிப்பார். போஷிக்கும் பொழுது, தேவன் போஷிக்கும் பொழுது வியாதிகள் வராது. தேவன் போஷிக்கும் பொழுது இயற்கை மாறான வியாதிகள் வராது. என்று தேவன் போஷிக்க விட்டுக் கொடுக்காமல் நம்முடைய விருப்பப்படி இருப்பதனாலே தான் அநேக வியாதிகளுக்குள் போகிறோம். தேவனுடைய பிள்ளையை என் வேதம் சொல்லுகிறது, காகங்கள் தந்திரமானது என்று சொல்லி. ஆம், உலகம் தெரியும் அல்லவா? சிறு பிள்ளைகள் கரங்களில் வைத்துக் கொண்டிருப்போம் என்று சொன்னால் சிறு பிள்ளைகளில் இருந்து பிடிந்து போய்விடும். காகம் தந்திரமானது. தேவனுடைய பிள்ளையை மகா தந்திரமானதுதான் காகம். இன்று அநேக தந்திரவாதிகள் இருக்கிறார்கள் அல்லவா? நமக்கு வர வேண்டியது எடுத்துக்கொள்வார்கள், நமக்குரிய எடுத்துக்கொள்வார்கள். அவர்களும் அவர்கள் மனைவி பிள்ளைகளும் அவர்களுடைய உறவுகளும் அவரை சார்ந்தவர்களுமாக இருக்க எதையும் செய்வார்கள். பொய்யின் மேல் பொய் பேசுவார்கள். அவர்கள் தங்களை காகங்களுக்கு வெளிப்படுத்துகிறவர்கள். ஆனால் தேவனுடைய மனிதர்களாக நாம் தேவனையே சார்ந்திருப்போம் என்று சொன்னால், காகத்தை பார்க்காமல் தேவனை பார்ப்போம் என்று சொன்னால், காகத்தை பார்க்காமல் கர்த்தராகிய இயேசுவை பார்ப்போம் என்று சொன்னால், காகம் செய்கிறது அந்த காகங்கள் மலைகள் இருக்கும் தான், செய்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் நாமோ கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமோ கர்த்தரை பார்ப்போம் என்று சொன்னால், கர்த்தர் மனிதனை போஷிக்க, எலியாவை போஷிக்க காகத்தின் தன்மையை மாற்றினார். ஆம், தேவனுடைய பிள்ளையே, ஏன் ஆண்டவரை காகத்தை இருந்து போஷிக்கிறீர் என்று அவன் கேட்கவில்லை. சொல்லியிருப்பான், யோசித்திருப்பான், ஓ, காகத்தின் தன்மையை மாற்றத்தான் கர்த்தரனை வைத்திருக்கிறார். கர்த்தரனை போஷிக்க காகத்தை பயன்படுத்தினாராம். ஆனால் காகத்தின் தன்மையை மாற்றினார். எலியை கண்டாலும் விடாது, எதையும் விடாது. காகங்கள் எதையாவது சாப்பிட்டுக் கொண்டிருக்க வேண்டும், ஏதாவது செய்து கொண்டிருக்க வேண்டும். அதுதான் காகத்தின் பழக்கம். மற்றதை எடுப்பதுதான் காகத்தின் பழக்கமாயிருக்கும். ஆனால் எலியாவின் தேவன் தானே தேவனுடைய எலியாவுக்கு செய்தது காகத்தின் தன்மையை மாற்றினார். நமக்காக தன்மைகளை மாற்றுவார், நமக்காக பழக்க வழக்கங்களை மாற்றுவார், நமக்காக சிந்தைகளை மாற்றுவார், நமக்காக செயல்களை மாற்றுவார். நம்மை அடிக்க துடிக்கிறவர்கள் நமக்கு முன்பாக வந்து மண்டிடு வைப்பார். கர்த்தர் மகத்துவமானவர். நாம் எலியாவின் தேவனாய்
வணங்குகிற நாம் தானே தேவனுடைய எலியாக்களாக இருந்தால் நலமாக இருக்கும் அல்லவா? போனது நாட்கள். மறுபடியும் ஆண்டவர் பார்த்தார். மகனே எலியா, என்னப்பா, இப்பொழுது நீ சாரிபாத் என்கிற இடத்துக்கு போ. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2வது பேசுகிறார். மகனே சாரிபாத் நேற்று போங்க, அங்கு உன்னை போஷிக்க உனக்கு விதவையை கட்டளையிட்டு இருக்கிறேன். அங்கு ஒரு ஸ்திரீ உன்னை போஷிப்பார், அவள் விதவை. அப்பா, அவரின் காரியத்துக்கு என்னை பயன்படுத்தினீர், நன்றி. காகத்தை கொண்டு போஷித்தீர், அப்படியும் எடுத்துக்கொண்டு என் தன்மையை மாற்ற என்னை பயன்படுத்தினீர் என்று சொல்லி நன்றி ஏசப்பா. ஒரு முறைதான் தாழ்த்தினீர் என்று பார்த்தேன். இப்பொழுது நான் விதவை வீட்டில் போய் சென்று சாப்பிட வேண்டுமா? விதவைதான் நீ போஷிக்க வேண்டுமா? நான் உம்முடைய மனிதன் அல்லவா? நான் உம்முடைய மனிதன் தானே என்று அவன் கேள்வி கேட்கவில்லை, சந்தேகிக்கவில்லை, குழப்பமடையவில்லை, முறுமுறுக்கவில்லை. மறுபடியுமாக தேவனுடைய வார்த்தைக்கு செயல்பட துணிந்தான். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைய துணிந்தான். வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவராய் காணப்படுகிறாயா? எலியாவின் தேவன் மகத்துவமானவர். தேவனுடைய எலியாவாக மாறிவிடு சொன்னார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. தேவன் என்ன சொல்கிறாரோ அதை செய்ய ஒப்புக்கொடு. தேவனுடைய பிள்ளையே, பெரிதாக இருந்தாலும் சிறிதாக இருந்தாலும் ஆண்டவரே, நீர் எனக்கு சொல்வதை நான் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். என்னை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ, என்னை கொண்டு நீ என்னென்ன காரியம் செய்ய சித்தமாக இருக்கிறோ அதற்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா, நான் எலியாவின் தேவனை வணங்குகிற நான் தானே தேவனுடைய எலியாவாக மாற வேண்டும். ஆண்டவரே, என்னையும் தேவனுடைய எலியாவாக மாற்ற வேண்டும் கேட்பாயா? இங்கு சாரிபாத்துக்கு போகிறார். ஒரு விதவை பொறுக்கி கொண்டிருக்கிறார். விரதை தண்ணீர் கேட்கிறார். தண்ணீர் கொண்டு போகும்பொழுது அந்த விதவையை பார்த்து கேட்கிறார், அம்மா, சின்ன அடை செய்து எனக்கு கொண்டு வா. அப்பொழுது அந்த ஸ்திரீ சொல்கிறார், ஐயா, என்னுடைய பாத்திரத்தில் கொஞ்சம் மாவும் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெயும் உண்டு. நான் விறகை பொறுக்கிக் கொண்டிருக்கிறேன். அடையை செய்து நானும் என் மகனும் சாப்பிட்டு செத்து போக போகிறோம். தேவனுடைய பிள்ளையை வேதம் சொல்கிறது, சாப்பிட்டு செத்து போக போகிறார்களாம். அப்பொழுது ஆண்டவருடைய மனிதன், தேவனுடைய மனிதன், கர்த்தருடைய மனிதன் சொல்லுகிறார். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, பயப்படாதே, இன்று தேசத்துக்கு தேவை, இன்று தேவ மனிதர்களுக்கு தேவை, இந்த தேசத்தில் வாழும் பிரஜைகளுக்கு தேவை. பயப்படாதே. 2ஆம் அலை கொரோனா என்று பயந்து கொண்டிருக்கிறாயா? பயப்படாதே. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், சாகாத ஆண்டவர், ஜீவனுள்ள ஆண்டவர், ஒரே ஆண்டவர், நானே வழி, நானே சத்தியம், நானே சொல்லுவர். ஓம் ஸ்ரீ பஞ்சகயம் என்று வணங்குகிற 5 கரங்கள் ஏற்ற தேவன் தானே. ஓம் ஸ்ரீ கன்னிமயனம் என்று சொல்லப்படுகிற கன்னியின் வயிற்றில் பிறந்த ஆண்டவர் இயேசுவின் நான் தானே. ஓம் ஸ்ரீ பிரம்மபுத்திராயனம் என்று சொல்லுகிற பிதாவின் சுதனான ஆண்டவர் இயேசுவின் நாம் தானே. ஓம் ஸ்ரீ சூலபுத்திராயனம் என்று சொல்லுகிறேன். சூலம் பட்ட சிறு மரித்து ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். அவர் உன்னை குணமாக்குவார். பயப்படாதே. பயந்திருக்கிறது உலகம். பயந்த உலகத்துக்கு தேவனுடைய மனிதா பயப்படாது என்று சொல்ல வேண்டிய தேவனுடைய எலியாவாக நீ இருக்கிறாயா, அல்லது பயந்து நீ கொண்டிருக்கிறாயா? தேவனுடைய மனிதன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆம், தேவனுடைய எலியா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம் என்று சொல்ல வேண்டிய தேவ எலியாவே எங்கே இருக்கிறாய்? எழும்புவாயா? பயப்படாது என்று சொல்ல வேண்டிய தேவனுடைய எலியாவே, இந்த உலகத்துக்கு தேவை தேவ வார்த்தையை பார்த்து, தேவ வார்த்தையை பெற்று, தேவ நாமத்திலே பயப்படாது என்று சொல்ல வேண்டியவர்கள். சொல்ல ஆயத்தமாக இருக்கிறோமா? பயப்படாதே. வேதம் சொல்லுகிறது, தேசத்தில் மழை வரும் மட்டும் உன்னுடைய பாத்திரத்தில் மா குறைவதில்லை, உன் கலசத்தில் எண்ணெய் குறைவதில்லை என்று ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்திலே சொல்லுகிறேன் என்று இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறவர்கள் தேவை. தேவ பிள்ளையே, தேவனுடைய எலியாவே, ஆண்டவருடைய நாமத்தில் நாம் சொல்ல வேண்டும் சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பெற்றிருக்க வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை சொல்ல நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு சொல்கிறோமா? இன்று உலகத்துக்கு தேவை, எனக்கு தேவ வார்த்தை தேவை. என்னை ஆசீர்வதிக்க, என்னை ரட்சிக்க, என்னை உயர்த்த, கனப்படுத்த, வியாதி நீங்க ஒரு வார்த்தை கிடைக்காத என்று ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்.
அநேகர் சாஸ்திரம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சி வரும், அந்த ஆட்சி வரும், இப்படி வரும், அப்படி வரும் சொல்லி. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிற நமக்கு தேவை. தேவன் செய்கிறது மகத்துவமானதாக இருக்கும். தேவனுக்கு விரோதமாக எழுகிறவர்கள் யாரையும் தேவன் விட்டு வைக்க மாட்டார். தேவனுக்கு விரோதமாக எழும்பினவர்கள், சபையில் அழித்தவர்கள், சபைகளுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் பறிக்கும் நாட்கள் வருகிறது. தேவனை நாம் ஹல்லேலூயா, என்னை தொடுகிறவன் கர்த்தரின் கருமணியை தொடுகிறான் சொன்னாலவா, அவருக்கு சொன்னார் அல்லவா, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமே. தேவனுடைய எலியாவே சொல்ல ஆயத்தமா இருக்கிறாயா? தேவன் அவர் முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம். சவுலே சவுலே, நீ ஏன் துன்பப்படுத்துகிறாய்? தேசத்தில் வாழ்வு சொல்லுவோமா? ஏன் தேவனை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? தேவன் யுத்தம் பண்ணும் நாட்கள் ஆரம்பித்தாகிறது. எலியாவின் தேவன் மாறாதவர், யுத்தம் பண்ணுகிறவர். தேவனுடைய எலியாவே, தேவனுக்கு என்று மகிமையோடு எழும்புவாயா? எழும்பும் நாட்கள் இது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. வேதம் சொல்லுகிறது, அவர் சிறிய அடையை கொண்டு வந்தார். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், மழை வரும் அளவுக்கும் பாத்திரத்தில் குறைவே காணப்படவில்லை. தேவனுடைய பிள்ளையே, குறைவுகளை நீக்கத்தான் தேவன் நமக்கு வல்லமை கொடுத்திருக்கிறார். ஏழைகளின் குறைவுகளை நீக்குவோமா? தேவையில் குறைவுகளை நீக்குவோமா? தேவனுடைய பிள்ளையை என் வேதம் சொல்லுகிறது, மழை வரும் மட்டும் அவர்கள் கலசத்தில் எண்ணெய் குறையவில்லை, மழை வரும் மட்டும் அவர்கள் பாத்திரத்தில் மா குறையவில்லை. சில நேரங்கள் நான் சிறுமையானவர்கள், எளிமையானவர்கள், ஏழைகள் காசை கொடுக்கும்போது ஜெபித்தவர்களுக்கே கொடுக்கிறேன். ஆண்டவர் உணர்த்தி இருக்கிறார், மகனே நீ வாங்க, அது அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் அல்லவா? நீ வாங்கி ஜெபியேன். 5 அப்பத்தையும் 2 மீனையும் பங்கிட்டு 5000 பேருக்கு பங்கிட்டு தான் தானே, அதை நான் ஆசீர்வதிக்க மாட்டேனா என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். தேவனுடைய பிள்ளையை, தேவனுடைய எலியா கேட்டான், சிறிய அடை அவர்கள் கொண்டு வரும் பொழுது பெருக்கம் உண்டாயிற்று. காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தையை கேட்டு சொல்லுகிறவர்கள் தேவனுடைய மனிதர்களாய் காணப்பட வேண்டும். மற்றவர்களிடத்தில் சின்ன அடை கேட்கிற நாம் தானே தேவனுடைய பிள்ளை. நம்முடைய சபைக்கு, நம்முடைய நம்மிடத்தில் வருவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை கேட்டு தேவன் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறாய் காணப்படுகிறோமா? இன்று தேசத்துக்கு தேவை தேவனுடைய நாமத்தில் சொல்லுகிறவர்கள், தேவன் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறவர்கள். தேவனுடைய எலியாவாக இருக்கிறாயா? தேவ வார்த்தையை பெற்று தேசமே தேசமே கர்த்தருடைய வார்த்தையை கேள், அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். தேசமே தேசமே கர்த்தருடைய வார்த்தையை கேள், அவரை தொட்டவர்கள் யாரும் தேவன் வாழ பெற்றதில்லை. தேசமே தேசமே கர்த்தருடைய வார்த்தையை கேள், நீ வாழ்ந்து சுகமாய் இருப்பாய். தேசமே தேசமே கர்த்தருடைய வார்த்தையை கேள், வானத்தின் கீழே பூமியின் மேலே என் அருள்நாதரும் என் ஆண்டவரும் என் இரட்சகரும் என் மீட்பரும் என் கர்த்தரும் ஒரே தேவனுமாய் இருக்கிற அன்றைய இயேசு சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்ன இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வராமல் சொன்னார். அவரே சொல்ல ஆயத்தமாய் இருக்கிறாயா எலியாவே? அதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆம், இன்னுமாயிருக்கிற வாரியங்களை அடுத்த வாரத்தில் பார்ப்போம். இப்போது நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இங்கு ஒரு மனிதனை பார்த்தோம் ஆண்டவரே. எலியாவின் தேவன் மாறாதவராய் இருக்கிறார். ஆனால் தேவனுடைய எலியாக்களாக இருக்க வேண்டியவர் நாங்கள். அன்றுடைய சமூகத்தில் நிற்கிறவர்களாகி, அன்றுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியவர்களாகி, நீர் என்ன சொன்னாலும் நாம் செய்து காய்த்தமாக இருக்கிறவர்களாகி, தேவன் சொன்னார் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை கேட்டு சொல்வர்களாக எங்களை மாற்றுபடிக்காக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் சித்தமல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை செய்வர்களாக நாமத்தை மகிமைப்படுத்த மாத்திரம் மாற்றுபடிக்காக ஜெபிக்கிறோம். செய்தியை கேட்கிற மனிதர்கள் வாழ்க்கையிலே கொரோனா இருக்கும்படி சொன்னால் குணமாக்க இயேசுவின் நாமத்திலே. கொரோனால் பாதிக்கவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் இருப்பார் சொன்னால் இயேசுவின் நாமத்தில் குடும்பம் முழுவதுமாய் கர்த்தர் பரிசுத்த வல்லமை நிரம்படியாக ஜெபிக்கிறோம். சுகம் தரும்படி ஜெபிக்கிறோம். தேவனை ஆசீர்வதிக்கட்டும், தேவனை விடுவிக்கட்டும், தேவன் எனக்குரிய காரியங்களை செய்யட்டும், தேவன் எனக்காக செய்து முடிப்பார் என்று சொன்னார். நான் தேவனை அன்று என்று சொல்லுகிற யாராவது இருப்பார் என்று சொன்னார். ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே அவர் வாழ்க்கை மாறட்டும். இயேசுவின் நாமத்திலே தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, வியாதிப்பட்டவர்கள், துன்பப்படுகிறவர்கள், கஷ்டப்படுகிறவர்கள், நஷ்டப்படுகிறவர்கள், அவமானப்படுகிறவர்கள், ஆண்டவரே, விடுதலை வேண்டும் என்று துடிக்கிறவர்கள், ஆசீர்வாதம் வேண்டும் என்று துடிக்கிறவர்கள் யாராவது இருப்பான்னு சொன்னால் வார்த்தை கேட்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தில் அற்புதம் உண்டாகுவதாக மாத்திரம் மகிமைப்படும்படி ஜெபிக்கிறோம். அடுத்த வாரமுடைய சமூகத்தில் சந்திக்க மட்டும் அளவற்ற மாறா பிரசன்னம், கிருபை, காரணம், அடைக்கலம், மாசம், அபிஷேகம் இருக்கட்டும். ஆண்டவரே, வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தேவனுடைய எளியாற்றாக மாற்றும். எங்களில் நீர் மகிழ்ப்படும், நீர் பெருகு நாங்கள் செல்கட்டும். நாம மாத்திரம் மகிழ்கிறார்கள். சில துதிகாமல் எடுத்துக்கொள்ளும். இயேசு எங்கள் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டா இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கு வாழ்க்கை தெரிவித்துள்ளோம். எங்கள் நாடுகளுக்காக ஜெபிங்கள். சின்ன பிள்ளை ஷெல்டன், அடுத்த பிள்ளை ரிச்சர்ட்,
மனைவி ஷிபானா ஆளுநருக்காக ஜெபியுங்கள். நாம் ஒருமனப்படுவோம், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் தாமே நம்முடைய வாழ்வில் மகிழ்ச்சிப்படுவாராக. ஹல்லேலூயா.